ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்போம், இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருப்போம், இல்லை வேறு எதுக்காச்சும் நம்ம கடன் வாங்கியிருப்போம். அதில் நம்ம இருந்து மீள முடியாமல் இருக்கும், நிறைய தடங்கல்கள் வரும். அதை நம்ம அந்த கடனை அடைக்க முடியாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு வர்றோம். அதை தீர்க்கிறதுக்கான வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி இதில் ஷேர் பண்ணுறேன். என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்து வந்திருந்தாலும் அவருக்கு கெட்ட காலம் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டங்கள் பின்தொடரத்தான் செய்யும். நமக்கு ஏற்படும் கஷ்டங்களில் மன கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கு. அது இல்லாமல் பண கஷ்டமானது நம்ம துரத்திட்டே தான் வரும். அதை சமாளிக்க ஒரு கட்டத்தில் நாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். வாங்கிய கடனை சில சமயங்களில் நம்ம சுலபமாக கொடுத்துருவோம். ஆனால் சில சமயங்களில் எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப தவிச்சிட்ருப்போம். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர்றதுக்கான ஒரு சுலபமான வழிபாட்டு முறை தான் இது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு எளிமையானது. முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த மடப்பள்ளிக்கு போய் கல்லுப்பை தானமாக கொடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இதை வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சிவன் கோயிலுக்கு போய் கல்லுப்பு மறக்காமல் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அபிராமி பட்டர், அதாவது அபிராமி அந்தாதி பாடலில் மொத்தமாக 100 பாடல் இருக்குது இல்லையா? பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி. அந்த பாடல்களை நாம் தினந்தோறும் எல்லாத்தையுமே பாட முடியாது தானே. அதை பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த 100 பாடல்களையும் உச்சரித்த பலனையும் ஒரே ஒரு பாடல் உச்சரித்து நாம் அந்த பலனை பெறலாம். அபிராமி அந்தாதி, அதாவது அந்தாதியில் அம்பால நினைச்சு துதிச்சு பாடும் பாடல் இருக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் வீதம் அதில் இருக்கு. அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு கொடுக்க போகிற பதிவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டுமே இந்த வழிபாடை செய்யுங்க. ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும். நீங்கள் சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். வாங்க இப்போ அது என்ன பாடல் அப்படின்னு நான் பார்க்கலாம். அதாவது முதல்ல எடுத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி நூற்பயன் அப்படின்னு இருக்கும். இந்த பாடலை நம்ம முதல்ல படித்ததுக்கு அப்புறமா தான் நாம் நமக்கு பிரச்சனைக்கு உண்டான பாடல் நம்ம படிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூநிறத்தாலை புவி அடங்கா காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கு இல்லையே. இதை முதல்ல காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எந்திரிச்சிட்டு குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு அம்பாலை நினச்சி இந்த பாடலை 3 தடவை நீங்கள் பாடணும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக அபிராமி அம்பாலோட ஃபோட்டோவோ விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா மகாலட்சுமி எந்த தாயாராக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்ககிட்ட எந்த தாயார் ஃபோட்டோ இருக்கோ அதை நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை 3 தடவை நீங்கள் கண்டிப்பாக
பாடணும். அதுக்கப்புறம் கடன் தீர்வதற்கு அப்படின்னு அபிராமி அந்தாதியில் பிரத்யோகமாக ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை பாடணும் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்க்கும். அது என்ன அப்படின்றத இந்த இதில் கொடுக்குறேன். தான் நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற அந்த பாடல். அது கடன் தீர்வதற்கு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. முதல்ல அபிராமி அந்தாதி நூற்பயன் பாடலை 3 தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் கடனை தீர்ப்பதற்கான இந்த பாடலை 3 தடவை நாம் பாடிட்டு மனதார அம்பாலை நினச்சி கடன் பிரச்சனை விரைவாக தீரணும் அப்படின்னு உங்கள் வேண்டுதலை அம்பாளுக்கு முன்னாடி வையுங்க. இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை இதை இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்படி நீங்கள் அந்த 48 நாள் டெய்லியும் நீங்கள் இது மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுக்கான அந்த தீர்வும் கிடைச்சிரும். அதற்கான வழியும் உங்களுக்கு அம்பாள் கொடுத்துருவாங்க. அந்த 48 நாளுக்குள்ளே முடிஞ்சிட்டாலும் நீங்கள் இதை கண்டினியூஸாக அதை செஞ்சு முடிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிரும். பிரச்சனைக்காக தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க விட்டுற வேண்டாம். இதை விட நீங்க 90 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான நல்ல வழி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு அம்பாள் காட்டுவாங்க. இந்த வழிபாட்டு முறையை செய்வதன் மூலமா பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் கூட நமக்கு அதிகரிக்கும். அதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அதனால நீங்கள் ஒரு அந்த அம்பாலோட ஃபோட்டோவோ விக்கிரகமோ வச்சு ஒரு நெய் தீபமோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி இந்த பாடலை நீங்கள் பாடிட்டு வாங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த பாடலும் ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நீங்கள் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கான பாடல் நான் அடுத்தடுத்ததில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும், அந்த கடனை பணத்தை கட்டி வீட்டை மீட்கணும், உங்க சொத்தை மீட்டெடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு அவசரமாக இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். இதை செஞ்சு பாருங்க. ஏதாவது சந்தேகம் பண்ணா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்க சந்தேகத்தை நான் கிளியர் பண்றேன். இந்த பாடலை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் புக் ஷாப் இருக்குது, கோயில் இருக்குது அப்படின்னா அபிராமி அந்தாதி புக்கு வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதில் இந்த பாடலை பார்த்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.